ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலேஷன் 2020 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் பாஸ் மார்க் எவ்வளோன்னு கேட்டால் 45 அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக எல்லாருமே சொல்லிடுறீங்க. ஆனால் ஒரு ஃபோட்டோ காப்பியில் செக் பண்ணுறப்போ 45 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஆனால் ரிசல்ட்டில் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு ரெண்டாக பிரிப்பாங்க, எக்ஸ்டர்னல் ப்ளஸ் இன்டர்னல். எக்ஸ்டர்னலில் நீங்கள் பாஸ் ஆகிருந்தாலும் இன்டர்னல் சேர்த்து வந்தால் தான் உங்களால் பாஸ் ஆக முடியும். இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்டர்னலில் வந்து 45% அப்படிங்கிறது நம்ம 45 மார்க் அப்படிங்கிற பாஸ் தான். ஆனால் இன்டர்னலில் வந்து மார்க் கம்மியாக இருக்கனால நம்மளுக்கு 50 வராத ரீசன்னால் நம்மளுக்கு வந்து மார்க் கம்மியாக இருக்குது. இதை நான் வந்து கால்குலேஷனாக போட்டிருக்கேன். இன்டர்னல் வந்து 40%னும் எக்ஸ்டர்னல் வந்து 60%னும் வந்து நம்ம ரெண்டாக பிரித்து இப்படி கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 44.6 வருது 100க்கு. ஆக்சுவலாக ரீவேல்யூஷன், அதாவது இது ஒரு ப்ரோவோட மார்க் தான். இந்த மார்க்கை வச்சு பார்க்குறப்போ ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணால் சப்போஸ் எனக்கு பாஸ் ஆக முடியுமானா கண்டிப்பாக பாஸ் ஆக முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மார்க் அவங்களோட எக்ஸ்டர்னல் பேப்பரில் மார்க் வந்துச்சுன்னா பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அது எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் அந்த ஃபுல் வீடியோ லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஏன்னா கால்குலேஷன்லாம் உங்களுக்கு நான் அதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோட ஃபுல் வீடியோ கீழே இருக்குது, மறக்காமல் பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.